கூப்பிட சரி பிடிச்சுவேன். அப்பா அழைத்தார். எதுக்குற? டேய் போன டேய் அப்பா தான் நான் பழச்சிக்கிட்டேன். நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னேன். எப்படியா கூப்பிடுவாரு? நல்ல வந்து போச்சு. என்னடா என்னதான் சொல்லடா? நீ தான் சொல்லடா. டேய் எது கூப்பிட்டுருக்காங்க? எனக்கு சொல்லலாம்டா. நீ தெரியுமா உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்க அப்பா திருமணம் செய்து வைத்து போறாங்கடா. ஆமா ஏன்னா அஞ்சப்படம் வந்து விட்டது. ஆமா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல ஆபத்து தான் இல்லையா? திருமணம் செய்து வைப்பாங்க. அப்படிதான் மாப்பிள்ளை நீ பாத்தியா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. அருமையான மாப்பிள்ளை. எப்படி எம்ஜிஆர் கலர் இருப்பாரா? ஏன் புடிச்ச எலுமிச்சம் கலரா இருப்பாரு அந்த மாப்பிள்ளைய நீ பார்க்கணும். அப்பா கிட்ட போய் கேளு. டேய் நீ பார்த்த இல்ல அஜித் போல இருப்பாரா? அதான் சொல்லிருப்பா நான் பார்த்தேன். அப்பா கிட்ட போய் கேளு. ஐயோ எல்லாத்தையும் அப்பா தான் சொல்ல மாட்டேன். சரிப்பா சரிப்பா. இப்போ அதுக்கு முன்னே பெண்கள் எல்லாம் வீட்டுல அப்பா அம்மா பார்த்தா சரி திருமணம் செய்து கொள்வாங்க. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு மகளே உனக்கு அழகா மாப்பிளை பார்த்து வைத்திருக்கிறேன். 32 லட்சம் போதியம் அழகு என்றால் அவளை போல் அழகு கிடையாது. அதானே எங்க அப்பா எனக்கு என்னுடைய அழகுக்கு தந்த மாப்பிளை தான் பார்த்திருப்பாரு. ஆமாண்டா எங்க அப்பா சொல்றா பத்தியா அழகா லட்சணம் பொருந்திய மாப்பிளை பார்த்திருக்கிறாரு. அப்படி என்றால் மாப்பிளை பார்க்கணும். நீ மாப்பிளை பார்க்க வேண்டியதான். இங்கே வா நான் கையை காட்டுகிறேன் பாரு எப்படி இருக்கு மாப்பிளை. கோபால் இதோ பார்த்தாயா இதோ பார்த்தாயா இதோ பார்த்தாயா இதோ பார்த்தாயா இதோ பார்த்தாயா இதோ வா.
என் தந்தை ஆசைப்படுகின்றாரே அன்றுதான் செய்த தவறுக்காக என்னை பழிவாக்க வேண்டும் நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஆண்டவரை குஷ்டப்பிடித்த ஆண்டவரை பார்த்து திருமணம் செய்து வைக்க இருக்கிறாயே. அப்பா எனக்கு வேண்டாப்பா, திருமணம் வேண்டாம். எனக்கு எளிய சொல்லிவிட்டு நீ அழைத்து போக நான் என் மனம் இறங்கின்றிருக்கார். என் மனம் சற்று எனக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் திருமணம் செய்து கொள்ள மற்றவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். முடியாது. நான் சொல்றதை கேட்காது. அந்த மாப்பிள்ளையோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாதா? அப்படி என்றால் ஆனால் ஆண்டவன் என் தலையில் இவர்தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று எழுதியிருந்தால் இதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவன் விட்ட வழி என் தந்தையை திருமணம் நான் நிறுத்தாலும் இவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் என் தந்தை விடுவது போல் தெரியவில்லை. இருந்தாலும் அப்பா நான் திருமணம் செய்துக்கிறேன்ப்பா, என்ன ஒண்ணு போராடிக்கப்பா. அப்ப என்ன திருமணம் செய்து கொள்கிறாய்? உங்க மகாராஜா குடும்பம் பைத்தியார குடும்பம். அவனமோ அழுவுறா, இவனமோ அடிக்கிறான், அழுவுறான், அவ அழுவுறா, இவன் அடிக்கிறான். இன்னும் பித்துக்கு குடும்பமா?
எனக்கு இது ஆவாது. அவன் மட்டும் சொல்ல அடிக்கலாம் 10 வருஷம் ஆவாது. சரி, நம்ம நாளை திருமணம் செய்து கொள்றான். அந்த கேள் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதாவது திருமணம் நான் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி அழகா இருப்பலாம். ஐயோ ஐயோ ஐயோ, நீ எவ்வளவு பேர் அழகு. நீ ஏண்டா எப்பா அந்த மண்மையே விடுவா. நீ ஏன் அழுகுண்ணா? அந்த பேர் அழகா இருக்கிற பொண்ணை பார்த்தவன் தெரியும். அவ அழுகு மூஞ்சா இருக்கிறான். யாரு? அவதான். நீ மூல பாரு. அப்ப இன்னும் சுறா முடிச்சு அப்படியா? ஏமா பாபா இதுக்குதான் 3 மணிக்கெல்லாம் என்ன ஒண்ணு முன்னாடியா ஆடிப்பியா? ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டியா? அப்புறம் நான் கூட பாடிப்பேன். அழுப்பு சிரிச்சுட்டே வாங்கிட்டியா? சிரிச்சுட்டே வாங்கிட்டியா? உனக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம். மாறியா எப்போ என்ன மாறியா? என்ன பண்ணும்? கழுத்துல போடு. கழுத்துல போடுவா போடுவா கழுத்துல போடு. கழுத்துல போடு போடுறா. என் மகள் கழுத்துல அணிந்து விடு. மகள் கழுத்துல போட்டு நீ கழுத்துல போடு சொன்ன மட்டுமே சொன்னீங்கன்னா நீங்க நெட்டாமல்லாத சொல்லிருக்கீங்க. பாரியா வாங்கிட்டேன். நான் மாலை போட போறேன். செத்த மோலாடியா நான் கல்யாணம் பண்ண போறேன். இந்த கல்யாணத்துக்கு எந்த ஒரு நாட்டு மகனும் கை தட்டக்கூடாது, ஆரம் அடிக்கூடாது, மோளம் அடிக்கூடாது. அப்படி அடிச்சுன்னா காலை 6:30 மணிக்கு மேல யாரும் இந்த இடத்துக்கு இருக்க மாட்டீங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துக்கு போடுவாங்க. முண்டு போடும். இல்ல என் கல்யாணத்துக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் நடந்தா அப்படி நீங்க போகணும், நாங்க போயிடுவோம். மச்சால அடிச்சு கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா இது ஒரு ஐடியா? ஏன்னா முன்ன அடிச்ச உன் பொண்ணு. ஆமா, அதனால முன்ன அடிச்ச நான் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். என்னால பொறுப்பு நான் உள்ள போயிட்டேன். இப்ப யாரு? என் பொண்டாட்டி, உன் மனைவி. என் பொண்டாட்டி நீ மேல அடிச்சா என் மகனை. ஆமா மந்திரி ஐயா, இப்பொழுது அவளை திருமணம் செய்து கொடுத்தாச்சு. ஆமா, ஆனால் இப்படியே விட்டால் சரி வராது. நம் அரண்மனையில் இருந்து வயல முத்துகள் எல்லாம் போட்டு அனுப்பிச்சாங்களா? யார் அம்மாவோ? யார் அம்மா விடுத்து ஓஞ்சி சொத்து இது நயப்புறம் எல்லாத்தையும் இதை விட்டாதா இதை வித்து கூட அவங்க போச்சு வைத்துக் கொள்வாள். அதனால் இதை பூரா வாங்கணும், அனைத்தையும் வாங்க வேண்டும். ஆமா, சோதனை இது என் தாய் எனக்காக போட்ட நகைப்பா. அதனால் சொல்லுகிறேன், நான் இதை கைட்ட முடியாது. முடியாதப்பா. ஆண்டவா இறைவா, இது என்ன சோதனை? என் தந்தை உன்னுடைய தந்தையுடைய பொருள் ஒரு பொருள் கூட இருக்கவே கூடாது. நாம் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம். யார் சூத்து
உன் தங்கையோட பொருள் அனைத்துமே கைட்டு போட்டுவா. அப்படியா? ஆண்டவா இறைவா, என் தலை விரிவா, என் தலை தாயாதவனே, என் தலை விரிவா, என் தலை தாயாதவனே, ஏதுமறியாத பேரு என் தலை விரிவா. தெரியலையா சோதனையே, என் தலை விரிவா, என் தலை தாயாதவனே, மரியாத பேரை எதிரில் பாரிலே, என் தலை விரிவா. மண்ணில் மாளிகையில் உனக்கு தெரியலையா என் தலை விரிவா. பாதம் என்னும் நெஞ்சத்திலே நாளிலிருந்தே வாழ்வதற்கு, பாதம் என்னும் நெஞ்சத்திலே நாளிலிருந்தே வாழ்வதற்கு பாவியவன் செய்யும் செயலை, பாவியவன் செய்யும் செயலை பாதைக்கு நான் என்ன செய்வேன், பாவியவன் செய்யும் இல்லை பாதைக்கு நான் என்ன செய்வேன். என் தலை விரிவா, என் தலை தாயாதவனே, எதுமறியாத பேரை எங்கே பாரு, என் தலை விரிவா. நீங்கள் போட்ட நகைகள் அனைத்தையும் கைட்டு வச்சுட்டோம்பா. எங்களை விட்டு விடுப்பாராக, எங்கேயாவது போயிடுச்சுக்கணும். கண்ணே மகேஸ்வரி, அத்தான் உன் தந்தையுடைய பொருள் அனைத்துமே உன் தந்தையிடத்திலே கொடுத்து விட்டு வா. நான் உன்னை காப்பாற்றுகின்றேன். சரி. மாலையிட்ட மனைவி எப்படி காப்பாற்று? கைப்புறம் கொட்ட முடியாது, எப்படி காப்பாற்றுவா? உண்மைதான். ஏனென்றால் அதாவது நான் தாலி கட்டிய மனைவி, நான் எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிய தீர்வேன். ஆகினால் நாங்கள் இங்கு இருந்தாலே எங்களை வாழ விட மாட்டாய். இந்த நாட்டில் இருக்க கூடாது, பிச்சை எடுத்தாலும் சரி, இங்க இருக்க கூடாது. இந்த நாட்டில் இருந்தாலும் எங்களை வாழ விட மாட்டீங்க. நாங்க இந்த நாட்டை விட்டு போறோம். ஆமா, இனி உங்கள் முகத்திலே மிழிக்க மாட்டோம். கண்ணே மகேஸ்வரி, நாம் இந்த நாட்டை விட்டே செல்ல வேண்டும். எல்லாம் இருக்கிறதா? சரி, இவளை எப்படி தீர்மானிக்க வேண்டும்? நீங்கள் உரத்து பிரகாரம் இந்த நாட்டிலே இல்லை. சரி மகேஸ்வரி, ஆமா மகேஸ்வரி, நான் யார் தெரியுமா? நீ நினைக்கின்ற வழி எனக்கு குற்றம் பிடிக்கவில்லை. அதாவது ஆமா மகேஸ்வரி, பக்கத்திலே பழம் இருக்கு,
ஆலயத்தின் வழியா வந்திருக்கிறோம். ஏதோ பெண்ணின் குரல் கேட்கிற மகேஸ்வரி, எனக்கு மகேஸ்வரி என்ன இது என்று ஆனால் அந்த பிறந்தநாள் விழாவில் பார்த்தேன். உடனே வாழ்த்தினேன், நல்லா இருந்தாலும் சொன்னேன். இது என்ன அரமணை? இது யார்? இது என் தந்தை செய்த சரி சாமி. அன்றைக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த என்னுடைய பிறந்தநாள் விழாவிலே ஒரு பெண்ணை அடித்து சித்திரவதை செய்தார்களவா? ஆமா. அப்போது என் தந்தை என் அண்ணனை அடித்து விட்டனவா? அப்போது எனக்கும் என் தந்தைக்கு ஏற்பட்ட நீ எப்படி வாழ்ந்து காட்டுவாய் என்று கூறினார். உன்னுடைய தெய்வம் இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன் கூறினேன். அதற்காக என் தந்தை கொடுத்த பரிசு தான். ஆமாம், எப்படி வாழ்ந்து காட்டுகின்றேன் என்று. மகேஸ்வரி, யார் தெரியுமா? யாருங்க? ஒரு நாட்டு இளவரசன். என்ன சொல்றீங்க? கலிங்க தேசத்து மன்னன் கருணாகரன். என்ன சொல்றீங்க? ஆமாமா, கலிங்க தேசத்து மன்னனா? கண்ணன். ஆமா, ஒரு நாட்டு மன்னன். அப்படி என்றால் நாட்டு மன்னன் கோயிலுக்கு காரணம் வந்தான். சரிங்க. காரணம் வரும்பொழுது உனக்கும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு சண்டை நடந்து, சரி, ரமண ரிஷி தவம் செய்து இருந்தார் புத்தாண்ட. அந்த பாரத்தை போட்டான். பாரத்தை யார் மேல போட்டா? ரமண ரிஷி மேல போட்டான். ரமண ரிஷி கொடுத்த சாபம் தான் இந்த சாபத்தை போக்குவதற்கு சித்ரா பௌர்ணமி வந்து அதிசக்தி செவிசக்தி தரிசனத்தை கண்டால் இந்த தொழில்நோய் நீங்கி விடும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படியா? இல்லைங்க, இன்றைக்கு தாங்க அதிசக்தி சிவசக்தி வந்து ஒரு நேரம். இப்பொழுது அந்த அதிசக்தி சிவசக்தியை நான் அடித்து வருகிறேன். நீங்க இருவருக்கு இருக்கிறவா? சரி சரி பாருங்க. அதாவது மகேஸ்வரி, இன்று அதிசக்தியும் சிவசக்தியும் ஒன்று சேர்கின்றனால், அதனால் அந்த அதிசக்தி சிவசக்தியை நாம் தொழுதால் நம் கண்ணெதிரியை தோன்றுவாள். எனக்கு இந்த 4448 வியாதிகளும் போய்விடும். அதனால் அந்த அம்மனை துதிக்க வேண்டும் அல்லவா? எங்க அம்மா மகராசி எல்லாம் உன் கையில் ஆசி, அது மாதிரி தர வேணும், அது மாதிரி மகராசி எல்லாம் உன் கை ராசி, எங்கம்மா மகராசி ஆதிசக்தி சிவசக்தி இருவர்களும் ஒன்று சேர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று
ஒன்றாக வந்திருக்கின்றீர்கள் தாயே. இந்த பரிவிதாசத்து நாட்டு மன்னனுக்கு 4440 வியாதிகள் இருக்கின்றது. உங்களை பார்த்தால் எனக்கு இந்த தொழுநோய் நீங்கிவிடும் என்று எனக்கு சாப விமோசனம் விடுத்தார் தாயே. இது எப்படி நீங்கும் என்று எனக்கு புரியவில்லையே தாயே. என்னுடைய கணவரை பார்த்தையா புஷ்டத்தோடு இருக்கின்றா. நானும் உன்னை போல ஒரு பெண்ணத்தாரே. எனக்கு வாழ்க்கை என்பது இப்படித்தான் அமைய வேண்டுமா? உங்கள் அருள் எனக்கு கிடைக்காத தாயே. அம்மன் ஆழத்துக்கு பின்னாடி ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் இருவரும் தலைமொழிக்கு வாருங்கள். அந்த விருது தொழிலை நீங்க விட புறப்படுங்க. தடாகனா என்ன உரைத்து, அதாவது அந்த தாய் மௌனமாக இருக்கின்றது. ஏனென்றால் என் ஆலயத்திற்கு பின்னால் தாமர தடாகம் இருக்கிறது. அந்த தாமர தடாகத்திலே தலைமொழி எழுந்து வந்தால், நீராடி விட்டு வந்தால் உன்னுடைய தொழில்நோய் மீண்டும் என்று உரைத்திருக்கின்றாள் அந்த தாய். நான் இப்போதே செல்கின்றேன். சென்று அந்த தாமர தடாகத்திலே நீராடி விட்டு வந்தால் நீங்க வர வரைக்கும் அம்மா இங்கதான். அப்படியா தாயே? அம்மா 1000 கண்கள் அம்மா தாயே. மேல் மருவத்தூர் அம்மா என் கலையை கேளம்மா, என் கலையை கேளம்மா, என் கலையை கேளம்மா. மேல் மருவத்தூர் அம்மா மருவத்தூர் அம்மா என் கலையை கேளம்மா, என் கலையை கேளம்மா, என் கலையை கேளம்மா. யாரை பற்றி நீ சமைக்கின்றாயோ அவர்கள் பற்றி எழுதிவிட வேண்டும் என்று அந்த வரத்தை நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படியா? அதோடு மட்டுமல்ல, உனக்கு ஒன்று சிறப்பு பெயர் என்ன தெரியும்? எனக்கு சொல்லுங்க. இவங்க நீ இருவரையும் பக்தியுடன் வணங்கியதால் உனக்கு ஒரு பெயர். எனக்கு என்ன பெயர் தெரியுமா? இருவரையும் பக்தியுடன் நீ வணங்கியதால் இன்று முதல் நீ பக்த மகேஸ்வரி. அம்மா நீங்க 2 பேரும் புறப்படுங்க. நீ போய் இந்த ஜாமீன் போய் வீட்டுக்கார தெரியாது. இருங்க கொஞ்ச நாள் இருங்க. என் வீட்டுக்கார இவ்வளவு அழகா இருப்ப பார்த்தே கிடையாது. பார்த்தா விபரமா இருக்கு. உங்களை பார்த்தா எப்படி சொல்லிட்டுங்களா? ஒருவர் மீது வாரம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் கேட்டு பாடல் நூறு
ஒரு புஷ்டி. ஆமா கொண்டு போய் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு நல்ல ஒரு ஆளுடைய பார்த்து இந்த வந்து வீட்டு வந்துக்கிறா பாரு. என் மகளோ மகளை பார்த்தாயா? இப்ப வருவா பார்த்து கட்டிய காலை போல் இருக்கிறேன். யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன்? யாரு கொடுத்தீங்க? 448 பொடியை பிடித்தவர்கள் திருமணம் செய்து கொடுத்தேன். ஆமா, ஆனால் இவனோ கட்டிய காலை போல் இருக்கின்றான். அப்பா தெரியல அவருக்கு. அவனை அப்பா அவரே இவரு அவரு அவரே இவரு அப்பா அவரு அப்படி கிடையாது. நீ ஏதோ ஏறி குளத்தில் தள்ளிவிட்டாய் போல் தெரியும். கிணத்தில் தள்ளிவிட்டு அவனை ஏதோ இவனை நீ கையில் பிடித்துக் கொண்டு ஊராக சுத்தி வருகிறாய். ஏய் மானம் கெட்டவனே, புத்தி இல்லாதவனே, வெட்கம் கெட்டவனே, அடி தெரிய முண்ட. அப்பா என்ன வார்த்தை புரியாது? என்னை போய் தெவிடியா பண்ணிருக்கா? ஆமா, என்னை தாய் கொடுத்திருக்கின்றார். உன் நாவினால் எதை உழைத்தாலும் அது பலிக்கும் சொல்லு. பாத்தீங்களா எங்க அப்பா என்ன பண்ண? பத்தி எடுத்து போயிடும் சொல்லிட்டேன். பத்தினி வாயால் சொன்னது பத்தி. அதேதான் இப்ப சொன்ன. என்னை விட்டுட்டு நீ வேற யாருக்குள்ள எடுத்து கொடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இதேதான் சாபா. அதான் சொல்றேன். அந்த நன்றி சொல்ல முடியாது. தனம் பெறலாம், தாரியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பந்தம் பெறலாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமூர்த்தி ஐயா அவர்கள் பாலவட்டம் கிளியனூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்க சர்மாகி எனக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக கலத்திருக்கின்றார். அன்னாருக்கு எங்கள் கலை குழுமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடகங்கள ரசிகர்களே, இந்த பெரிய கொள்வேரி கிராமத்தை சேர்ந்த நாட்டாண்மை தலைவர் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழாவை பெருவிழா செய்து பணத்தை பணம் என்று பாராமல் எங்களுக்கு அரிசி உணவளித்த ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு இந்த ஓரிரவு நாடகத்தை கொடுத்து பெரிய சேவலை சேர்ந்த திருவண்ணநல்லூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் பெரிய சேவலை சேர்ந்த ஸ்ரீமன் லட்சுமி நாராயண நாடக மன்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நாள் அன்பளிப்பு அளித்ததால் அவருக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சவுண்ட் சர்வீஸ் என்றால் இப்ப ஏற்பட்ட சவுண்ட் சர்வீஸை பார்த்ததே கிடையாது. சவுண்ட் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். ஆனால் நீங்கள் எந்த நாடகத்தை கேட்டாலும் சிவபுராணம், கந்தபுராணம், வன்னிய புராணம், ஹரிச்சந்திரா, சுவாமி ஐயப்பா அனைத்து நாடகங்களையும் நடத்தி தர முன்வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தாம்பூலம் வைக்க வேண்டும் என்றால் இதே சண்முகம் இருக்கின்றார் எங்க அருகாமையிலே, அவரிடம் தாம்பூலம் கொடுத்தாலும் பரவாயில்லை.
இல்ல ஸ்ரீமன் லட்சுமி நாராயண் நாடக மன்ற ஓனர் மனோன்மணி உத்ரானம் அப்பேற்பட்டவர். அவர்கிட்ட நோட்டீஸ் இருக்கின்றது, அதிலே நம்பர் இருக்கின்றது. அவரிடம் கொடுத்தாலும் அதில் உள்ள அனைத்து நடிகர்களிடம் கொடுத்தாலும் நடத்தி தர முன் வந்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அது பெருஞ்சோதி